டாக்டர் காந்தராஜ் அவர் வந்தேரி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. வன்னியர் குல சத்திரியன்னு ஏன் அவர் பேர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவ்வளோ விமர்சனங்கள் எழப்படுது இல்லை சார்? இது எப்படி சார் பார்க்கறது? ராமதாஸை பொறுத்தவரை வன்னியர் குல சத்திரியர் இது ஒரு சாதி அடையாளம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. ராமதாஸை பொறுத்தவரை ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு கால அரசியல் முடிவுக்கு வந்து நிற்கிது. போகுது அகிலம் கிடுகிடுக்கு, அண்டம் கிடுகிடுக்கும், எதுவும் கிடுகிடுக்காது. அவருடைய அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சி பாசம் உள்ள மகன் கட்சியை மாறி போச்சு. அன்புமணி ராத்திரியில் அதிமுக கூட்டணி, விடிஞ்ச உடனே பிஜேபி கூட்டணி. என்ன காரணம்? இந்தூர் ஜெயிலில் அடைபட்டு கிடக்கணுமா இல்லை பிஜேபியோடு போவதா என்பதை குடும்பமே சேர்ந்து முடிவு பண்ணி ராத்திரி அதிமுகவோட காலையில் பிஜேபி அறிவிப்பு வந்துருச்சு. இப்போ பொட்டியை வாங்குறதுல சண்டையாக கிடக்கு. ராமதாஸை பொறுத்தவரை ராமதாஸ் வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீட்டு போராளி. அது ஒரு காலத்தில். இப்போ அவரை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி 2%, 3% வாங்க கூட முடியாமல் தன்னுடைய அடையாளத்தை இழந்து, கட்சி அங்கீகாரத்தை இழந்து, சின்னத்தை இழந்து அம்போடு நிற்கிது. அதற்கு பின்பு கட்சி ஆரம்பித்த சீமா நீங்கள் அங்கீகாரம் வாங்கிட்டார் கட்சிக்கு. விடுதலை சிறுத்தை பானை அங்கீகரிக்கப்பட்டது. அதனால் என்ன மகனை பார்த்து திட்டுறாரு, ஏண்டா சிறுத்தை அங்கீகாரம் வாங்கிட்டாங்க, சீமா அங்கீகாரம் வாங்கிட்டான், நான் எவ்வளோ பெரிய அங்கீகாரமாக இருந்தேன். இப்பொழுது என்னை சீந்துவார் ஆள் இல்லை, கடை வைப்பார் கொள்வார் இல்லை, எனக்கு எவனுமே கூப்பிட மாட்டேங்க, நான் கூட்டணியில். இப்படி நிலைமை வந்திருக்கு. அது காரணம் மக்களை நீங்கள் கைவிட்டீங்க, மக்களை உங்களை கைவிட்டீங்க. சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கொள்கையை நீங்கள் விடுதலை சிறுத்தை சொல்கிறாங்க. அதுதான் அன்னைக்கு தந்தை பெரியார் 1956 சாதி ஒழிப்புக்காக சிறைக்குள்ளேயே செத்து போனவன் பாடி தரலன்னு உள்ளே புதைச்சிட்டான். 1,00,000 பேரை சிறைக்கு கூட்டிக் கொண்டு போனவர் தான் தந்தை பெரியார். சிறைக்குள்ளேயே சாதி ஒழிப்பு சுடுகாடே இருக்கு. கோயம்புத்தூர், சென்னை, வேலூர், திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூரில் இந்த வரலாறு யாருக்கு தெரியும்? பிக் பேங் தமிழ் பிபிடி. பிபிடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட இப்போ நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டாக்டர் காந்தராஜ் அவர் வந்தார். அவர் இந்த டாக்டர் ராமதாஸ் அவரை பற்றி ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு. அது ரொம்ப இப்போ பரபரப்பாக பேசப்படுது. டாக்டர் ராமதாஸ் அவரை பார்த்து வந்தேரி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. வன்னியர் குல சத்திரியன்னு ஏன் அவர் பேர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவ்வளோ விமர்சனங்கள் எழப்படுது இல்லை சார்? இது எப்படி சார் பார்க்குறது? வன்னியர் குல சத்திரியன்றது ஒரு இதுன்னு வைக்கிறதுனால எப்படி அவர் வந்தேரின்ற அந்த மாதிரியான ஒரு கமெண்ட் வச்சார் அப்படின்றது தெரியலையே சார். ராமதாஸை பொறுத்தவரை வன்னியர் குல சத்திரியர் இது ஒரு சாதி அடையாளம். அதாவது இந்து மதத்தில் 4 வருணங்கள் 5 வருணங்களாக பிரிக்கப்படுகிறது. நீங்கள் வைசியன், சத்திரன், சூத்திரன், சண்டாளன் 4 பிரிவாக பிரிக்கப்படும். இதை யார் பிரித்தானா இந்து மதம் தான் பிரிக்குது. இந்து மதம் தான் தோளிலே பிறந்த ஒருத்தன், இடுப்பிலே பிறந்தவன், காலிலே பிறந்தவன், இப்படி 4 பிரிவாக பிரிக்குது. இந்த 4 பிரிவை இந்து மதம் தான் பிரிக்குது. கிறித்துவ மதம் பிரிக்கலை, முஸ்லீம் மதம் பிரிக்கலை. அப்போ சூத்திரன் என்பவன் கடைநிலை, அவனுக்கு கீழே சண்டாளன். அப்போது இதெல்லாம் ஒரு 1000 வருடங்களுக்கு பின்பு பிரிக்கப்பட்டதான். ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சை தமிழர். ராமதாஸ் நீங்கள் வன்னியர், இது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு நில உடைமையாளர். இந்த பக்கம் தேவேந்திர குல வேளாளர்கள். சோழ நாட்டில் விவசாயம் செய்கிறவன் சோழிய வேளாளர், பாண்டிய வேளாளர், கொங்கு வேளாளர். கொங்கு பகுதியில் விவசாயம் பண்ணுறவன் கொங்கு வேளாளர். இதுதான் 1000 வருஷ அரசியல், சாதி அரசியல். இதில் வன்னியர் குல சத்திரியர் என்பது தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதிகளில் நில உடைமையாளர். இது பச்சை தமிழ், அதில் மாற்றமே இல்லை. காந்தராஜ் கொளுத்தி போடுவது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. காந்தராஜுக்கு தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்க அரசியலோ, ஆரிய எதிர்ப்பு அரசியலோ, தமிழ் தேசிய அரசியலோ 3ம் தெரியாது. அவர் ஒரு மருத்துவர். அவங்க அண்ணன் ராஜாராம் ஒரு சங்கராச்சாரியாருடைய சிஷியன். இதுதான் அடையாளமே தவிர
போகிறவன் வழிபோக்க வருகிறவர்களுக்கெல்லாம் சித்தாந்தத்தை உருவாக்க முடியாது. சித்தாந்தத்தை உருவாக்குகிற தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டினுடைய சூத்திரத்தை வகுத்தவன், தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை வகுத்தவன் தந்தை பெரியார். சாதி ஒழிப்பு போராட்டத்துக்காக 1956 ஜெயிலில் 1 லட்சம் பேரை கூட்டிகிட்டு போகிறார். எதுக்கு? சாதி ஒழிப்பு. 1 லட்சம் பேர் ஜெயிலுக்கு போகிறான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அப்போ சாதி ஒழிப்புக்கு, சாதியை தூக்கி பிடிக்கிற சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனைன்னு அன்றைக்கி ஐபிசிலே இல்லை, இந்தியன் பீனல் கோர்ட்லேயே இல்லை. அதன் பிறகு நீதிபதியில் அவன் இஷ்டத்துக்கு தண்டனை கொடுக்குறான். என்ன? இந்த ராகுல் காந்தி அன்னைக்கு பிறந்திருக்கணும். மேட்டுக்குடி நீதிபதிகள் என்ன பண்ணுறான்? சாதி ஒழிப்புக்காக ஜெயிலுக்கு போனவனுக்கு 3 வருஷம் தண்டனை. இந்த நாடு எவ்வளோ பெரிய வரலாறுகளை வச்சுருக்குன்னு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. எல்லாம் சினிமா நடிகை வீட்டில் படுத்து கிடக்கிறான். பல சட்டப்பிரிவில் சாதி ஒழிப்புக்கு ஜெயிலுக்கு போனவனுக்கு பல பேர் ஜெயிலுக்குள்ளேயே செத்து போகிறான். 3 வருடம், 4 வருடம், 2 வருடம். நீதிபதிக்கு சட்ட சரத்து எதுவுமே வகுக்கப்படவில்லை. அதுக்கு பின்னாடி தான் பக்தவச்சலம் வந்த பிறகு தான் சாதி ஒழிப்புக்கு எவன் போராடினாலும் அவனுக்கு ஓராண்டு தண்டனைன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த பிறகு தான் அது சட்டமாகுது. எவனுமே சாதியை ஒழிக்க மாட்டான் அப்படின்னு அன்னைக்கு அல்லாடி கிருஷ்ணசாமி, முகமது கித்துவாய், அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நிர்ணய சபைகள் இதை முடிவே பண்ணல, அம்பேத்கர் உட்பட. அப்போது சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கொள்கையை நீங்கள் விடுதலை சிறுத்தை சொல்கிறாங்க. அதுதான் அன்னைக்கு தந்தை பெரியார் 1956 சாதி ஒழிப்புக்காக சிறைக்குள்ளேயே செத்து போனவன் பாடி தரலைன்னு உள்ளே புதைச்சிட்டான். 3 வருடம் கழித்து சாதி ஒழிப்பு போராட்டத்துக்கு போனவன் திரும்பி வந்து பார்க்குறான். தன்னுடைய குடும்பம் இருந்த இடத்துல புல் முளைச்சி கிடக்கு, குழந்தை குட்டி இருந்த இடத்துல அடையாளம் இல்லாமல் இருக்குது. இப்படி 1 லட்சம் பேரை சிறைக்கு கூட்டி கொண்டு போனவர் தான் தந்தை பெரியார். சிறைக்குள்ளேயே சாதி ஒழிப்பு சுடுகாடே இருக்குது. கோயம்புத்தூர், சென்னை, வேலூர், திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூரில் இந்த வரலாறு யாருக்கு தெரியும்? அப்போது சாதி ஒழிப்பு என்பது தான் தமிழ்நாட்டில் அடிப்படை விஷயம். தாழ்த்தப்பட்டவர்களை தவிர நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சாதி சங்கமே தேவையில்லை. மறந்திருந்த அந்த சாதி நினைப்பை நினைவுபடுத்தியவர் டாக்டர் ராமதாஸ். சாதி ஒழிப்பு போராட்டமுக்கு தான் நடந்திருக்கு, சாதிக்கான போராட்டமுக்கு தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் தென் தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்புக்கும் நீங்கள் கருணை, அதாவது ஆணவ கொலை எத்தனை உயிர் போயிருக்குன்னு ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தா இல்லை இப்போ வரைக்கும் அது 1000 பேர் செத்து போயிருக்கான். 1000 பேர். எதுக்கு? இந்த ஜாதி இன்னும் வரைக்கும் அந்த கலப்பு திருமணம், இந்த ஜாதி சண்டையெல்லாம் இன்னும் வரைக்குமே நடந்துட்டு தானே சார் இருக்குது. இன்னும் இந்த தென் தமிழகத்தில் அதுக்கான அந்த கொலைகள்லாம் வந்து அது என்ன சொல்கிறது, அது சொல்ல முடியல. நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் 2 சாதி, ஒடுக்கப்பட்ட சாதியும் ஒடுக்கிற சாதியும் ரத்தம் சிந்துறான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அப்போ சாதி ஒழிக்கப்பட வேண்டுமா, சாதி வளர்க்கப்பட வேண்டுமா என்பதை மக்களுடைய கவனத்துக்கு விட்டுருவோம். இப்போ காந்தராஜ் சொல்லுகிற செய்தி, ராமதாஸ் மீது 86 வயது ராமதாஸ் மீது நீங்கள் கடும் கோபம் கொண்டு சொல்கிறார். அவர் முதலமைச்சரை உரிமையில் பேசுகிறாரு. 10.5 ரிசர்வேஷன், இந்த 10.5 இடஒதுக்கீடு தமிழ்நாடு சட்டசபையிலையும் தீர்மானம் நிறைவேற்றணும், நாடாளுமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றணும். 2 தீர்மானங்களையும் நிறைவேற்றி அதை கொண்டு போய் 9வது அட்டவணையில் சேர்க்கணும். அப்போ தான் சட்டமாகும். நீங்கள் சும்மா எடப்பாடி நினச்சா அது சட்டமாயிடாது. டெல்லியில் நாடாளுமன்றத்தும் ஒப்புதல் கொடுக்கணும். ஒப்புதல் கொடுத்த பிறகு தான். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது, எந்த தீர்வும் கிடைக்காது. அப்போது இதை ராமதாஸ் உணர்ச்சி வசப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து பேசிட்டாரு, அதனால கோபம் கொண்டு இப்போ இவர் இந்த மாதிரி அதுதான் விஷயம். அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. ராமதாஸை பொறுத்தவரை நீங்கள் ராமதாஸ் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு கால அரசியல் முடிவுக்கு வந்து நிற்கிது. இப்போ அவருக்கு அகிலம் கிடுகிடுக்கு, அண்டம் கிடுகிடுக்கும், எதுவும் கிடுகிடுக்காது. அவருடைய அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சி பாசமுள்ள மகன் கட்சியாக மாறிப்போச்சு. அன்புமணி ராத்திரியில் அதிமுக கூட்டணி,
விடிஞ்ச உடனே பிஜேபி கூட்டணி. என்ன காரணம்? இந்தூர் ஜெயிலில் அடைபட்டு கிடக்கணுமா இல்லை பிஜேபியோடு போவதா என்பதை குடும்பமே சேர்ந்து முடிவு பண்ணி ராத்திரி அதிமுகவோட எடப்பாடி சிவி சண்முகம் பெட்டிகளெல்லாம் இறங்கிருச்சு, இறங்க வேண்டிய இடத்துல அமைச்சர்கள் இறங்கிருச்சு. இறங்கிய பெட்டிகள் காலையில் பிஜேபி அறிவிப்பு வந்துருச்சு. இப்போ பொட்டியை வாங்குறதுல சண்டையாக கிடக்கு. ராமதாஸை பொறுத்தவரை ராமதாஸ் வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீட்டு போராளி, அது ஒரு காலத்தில். இப்போ அவரை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி 2%, 3% வாங்கக்கூட முடியாமல் தன்னுடைய அடையாளத்தை இழந்து, கட்சி அங்கீகாரத்தை இழந்து, சின்னத்தை இழந்து அம்போடு நிற்கிது. அதற்கு பின்பு கட்சி ஆரம்பித்த சீமா நீங்கள் அங்கீகாரம் வாங்கிட்டார் கட்சிக்கு. விடுதலை சிறுத்தை பானை அங்கீகரிக்கப்பட்டது. அதனால் என்ன மகனை பார்த்து திட்டுறாரு, ஏண்டா சிறுத்தை அங்கீகாரம் வாங்கிட்டாங்க, சீமா அங்கீகாரம் வாங்கிட்டான், நான் எவ்வளோ பெரிய அங்கீகாரமாக இருந்தேன். ஜெயலலிதாவும் கருணாநிதியும் நான் எப்படா வருவேன், திண்டிவனத்தில் கார் எப்போ புறப்படும், இப்படி எதிர்பார்த்தது போக இப்பொழுது என்னை சீந்துவார் ஆள் இல்லை, கடை வைப்பார் கொள்வார் இல்லை, எனக்கு எவனுமே கூப்பிட மாட்டேங்கிறான் கூட்டணியில். இப்படி நிலைமை வந்திருக்கு. அது காரணம் மக்களை நீங்கள் கைவிட்டீங்க, மக்களை உங்களை கைவிட்டான். தேமுதிகக்கே சவால் விட்டவர் தான் சார். அந்த டைம்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது வன்னியருக்கு இங்க அந்நியர் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சவால் விட்டு. இல்ல வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்ல, அது அந்த மாதிரி ஒரு சவால் விட்டு விஜயகாந்த்க்குலாம் ஓட்டு இல்லைனாரு. அவரு தான் ரிஷிவந்தியத்திலும் விருதாச்சலத்திலையும் நீங்க ஜெயிச்சாரு. 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் 35 சீட்டு வாங்கி 29 சட்டமன்ற உறுப்பினர்களை எங்க ஜெயிச்சாரு? வன்னியர் பெட்டில் தான் ஜெயிச்சார். ராமதாஸ் அவரை தெலுங்கர், கன்னடர், மலையாளி, மார்வாடி, பஞ்சாபி, குஜராத்தி என்னமோ சொன்னார். ஏவனும் நம்பல. எல்லாம் நீதாயாண்டு போயிட்டான் வன்னியர். அப்போ அதிமுக வன்னியர், திமுக வன்னியர், பலப்பா எல்லாருமே இவங்களுக்கு தான். அதனால மக்களை நீ நம்பினால் மக்கள் உன்னை நம்புவான். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். பிக் பேங் தமிழ் BBT